Hello viewers, welcome to another session of Learning English with Uma Nagarajan. Today we'll discuss some proverbs and some more exercises in grammar. So please keep watching, subscribe to my channel, share it with all your friends, give me a like, and of course please post your comments. Also click the all button. Thank you so much. Hello viewers. இன்னைக்கு நம்ம ப்ராவர்ப்ஸ் பார்ட் 2 பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராவர்ப், too many cooks spoil the dash. இப்போ ரைஸ், broth, porridge. ஆன்சர் க்ரீனில் கொடுத்துருக்கேன், broth. brothனா கிட்டத்தட்ட porridge மாதிரி கஞ்சி தான். பட் ப்ராவர்ப்கிறனால அதில் கொடுத்துருக்கிற ரைட் டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ த ப்ராவர்ப் இஸ் too many cooks spoil the broth. அடுத்தது, speech is silver, silence is dash. ஸோ precious, sweet, gold. gold or golden எது வேணால் சொல்லலாம். So speech is silver, silence is gold. First proverb, too many cooks spoil the broth. என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நிறைய பேர் செய்யும்போது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செஞ்சு அதை குழப்பிடுவாங்க. அதனால தான் too many cooks spoil the broth அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி அசைன் பண்ணிவிட்டு அதை மட்டும் அவங்க பார்த்தாக்க பிரச்சனை இல்லை. அடுத்தது, speech is silver, silence is gold. அதாவது நம்ம பேசுறது வெள்ளிக்கு சமமானதுன்னா அமைதியாக இருக்கிறது தங்கத்துக்கு சமமானது. ஸோ எப்போ பார் வளவளன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சைலன்ஸ் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, டேஷ் இஸ் ஒன் கிரேட் ஆர்ட் ஆஃப் கான்வர்சேஷன். ஸோ கான்வர்சேஷன் நல்லா பேசுறதுக்கு எது ஒரு சிறந்த கலை, எது சிறந்த கலையாக விளங்குது? சைலன்ஸ், மைமிங், இலாக்வன்ஸ். இலாக்வன்ஸ்ங்கிறது சரளமாக அழகாக பேசுறது. இங்கே ப்ராவர்ப் சைலன்ஸ், அதாவது அமைதியாகவே நம்ம விஷயத்தை கிரகிச்சுட்டு புரிஞ்சுட்டு அப்புறமா பேசணும். அதனால சைலன்ஸ் இஸ் ஒன் கிரேட் ஆர்ட் ஆஃப் கான்வர்சேஷன். லிஸ்னிங் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இன் கான்வர்சேஷன். யூ லிசன் டு தி அதர்ஸ் அண்ட் தென் யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அதனால இங்கே ஆன்சர் சைலன்ஸ். அடுத்தது பாருங்க, பெட்டர் டேஷ் தேன் பிரேக், ஃபைட், பெண்ட், ஈல்ட். ஸோ நாணல் என்ன பண்ணும்? வளைஞ்சு கொடுக்கும். உறுதியாக மூங்கில் மாதிரி நின்னாக்க உடஞ்சி போயிடும். அதனால நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். ஈல்டுங்கிறது விட்டு கொடுக்கறது. இது ப்ராவர்ப்ங்கிறதுனால இங்கே பெண்டுங்கிற வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். அந்த வார்த்தை தான் ப்ராவர்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும் ப்ராவர்பை. அடுத்தது பாருங்க, எவ்ரி ஒன் இஸ் த டேஷ் ஆஃப் இஸ் பாஸ்ட். ஸோ என்ன? ஷேடோ, மிரர், சைல்டு. ஷேடோங்கிறது நம்ம சின்ன வயசில் இளமையாக நல்லா இருந்திருப்போம். வயசானப்புறம் என்ன ஆகும்? நம்ம ஒரு ஷேடோவாக ஆகிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம். மிரருங்கிறது என்ன? கடந்த காலத்தை நம்ம பிரதிபலிப்போன்னு அர்த்தம். இந்த ப்ராவர்பில் ரைட் வேர்ட் சைல்டு. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம சின்ன வயசில் நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் இருந்ததோ அதுதான் நமக்கு வயசானாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால எவ்ரி ஒன் இஸ் த சைல்டு ஆஃப் இஸ் பாஸ்ட். ஸோ குழந்தை பருவத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ வாழ்க்கை பூரா அப்படி தான் இருப்போம். அதான் சொல்கிறோம் இல்லையா, 5 விளையாது 50 விளையாது அந்த மாதிரி. அடுத்தது, he who never dash never fell. ஸோ யார்? கிளைண்ட். நம்ம ஏறினா தான் நம்ம விழ முடியும். ஏறுறதுங்கிறது இங்கே என்ன? ஒரு முயற்சியை செய்கிறது. நம்ம முயற்சி செய்கிறோம், அதில் தோல்வி அடைகிறோம், மறுபடியும் முயற்சி செய்கிறோம். நம்ம முயற்சியே செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு வீழ்ச்சியே இருக்காது, ஃபெயிலியரே இருக்காது, முன்னேறவே மாட்டோம். ஸோ பிளேடுங்கிறது சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான டிஸ்ட்ராக்டர். he who never played never fellனு வராது, he who never walked never fellனு வராது. ஸோ he who never climbed, ஒரு உற்சாகமாக ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு நம்ம ஏறி பார்த்தா தான் 4 தடவை கீழே விழுந்தால் 5ஆவது தடவை விழாமல் நம்ம மேலே ஏறிடுவோம். அதுதான் இந்த ப்ராவர்ப் சொல்கிறது. அடுத்தது, இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ டேஷ் லைனிங். ஸோ ஆன்சர் சில்வர். கோல்டு லைனிங் இல்லை, டார்க் லைனிங் இல்லை. ஏன் சில்வர் லைனிங்னு சொல்கிறோம்? நமக்கு ஏதாவது க்ளவுட்னா என்ன? ஒரு மோடமாக இருக்கிறது, தெளிவாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஏதாவது நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வந்தாக்க அதில் கண்டிப்பாக ஒரு நல்லது மறைஞ்சிருக்கும். ஸோ சீமிங்லி இட் மே பி டிஃபிகல்ட், பட் இட் கண்டெய்ன்ஸ் சம்திங் வெரி என்கரேஜிங், மோட்டிவேட்டிங் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். அதனால தான் நம்ம தோல்வியை கண்டு தளர்ந்து போயிடாமல், ஒரு டிஃபிகல்ட்டியை கண்டு டிஸ்கரேஜ் ஆகிடாமல் நம்ம அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். அடுத்தது, cowards dash many times before their death. ஃபெயில் இருக்குது, ஃபால் இருக்குது, டை இருக்குது. டை தான் ஆன்சர். இது லிட்ரரி கொட்டேஷன். cowards die many times before their death. நம்ம கோழியாக இருந்தோன்னா உண்மையாகவே சாவை சந்திக்கிறதுக்குள்ளே நிறைய தினம் பயத்திலேயே செத்து
குழப்பம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்தது இதுவும் கொட்டேஷன் தான். neither a borrower nor a dash be. ஸோ borrowனா என்ன? கடன் வாங்கிறது. லெண்டர்னா என்ன? கடன் கொடுக்கறது. கடன் வாங்குதலும் தப்பு, கொடுத்தலும் தப்பு. ஸோ neither a borrower nor a lender be. ஸோ சும்மா கன்ஃபியூஷனுக்காக ஸ்பெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு, அதாவது செலவு பண்ணுறது. கிவர் அது கொடுக்கறது, பட் கிவர்னு அர்த்தம் இல்லை, லெண்டர் தான் கரெக்ட் வேர்டு அதுக்கு. ஸோ neither a borrower nor a lender be. அடுத்தது a good dog deserves a good dash. ஸோ pat இது வந்து உங்களை குழப்பறதுக்காக கொடுத்துருக்கிறது. நம்ம நாயை எப்போ என்ன பண்ணுவோம்? தட்டி கொடுப்போம், அதனால கிளாப். ஸோ கை தட்டுறது. அப்புறம் போன், டாகுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? போன். அதனால் ஒரு நல்ல நாய்க்கு ஒரு நல்ல போன் தான் சிறந்த பரிசு. ஸோ ப்ளீஸ் ரிவைஸ் தீஸ் ப்ராவர்ப்ஸ். எல்லாத்தையும் படித்து பார்த்து கரெக்டான வேர்ட்ஸை தெரிஞ்சுக்குங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு எது அதில் ரைட் ஆன்சர்னு பதிஞ்சு போயிடும் மனசில். ஸோ கீப் ரிவைசிங், கீப் ப்ராக்டிஸிங், டிஸ்கஸ் தீஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொன்றுக்கும் குட்டி குட்டியாக ஒரு 2-3 சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ராவர்ப்ஸ்னு வந்தால் கூட நீங்கள் அந்த கருத்தை வச்சு நீங்களே ஒரு 5-6 பாயிண்ட் எழுதலாம். ஸோ உங்களுக்கு அந்த பேராகிராஃப்க்கு 3 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ கிடைக்கிற மாதிரி கூட இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், என் வீடியோஸை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இன்னும் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவையா, எதாக இருந்தாலும் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு மேலே மேலே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆலை கிளிக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ let us start the year in a glorious fashion by studying and by scoring well. Wish you all the best, students, whether you are a 10th standard student or 11th or 12th standard student or anyone from 6th to 12th or someone who's appearing for a competitive examination, staff selection, TNPSC, CLAT, SAT, the IELTS, whatever it is, TNPSC எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பை ஃபார் நவ். தேங்க்யூ.